நீங்கள் ஓரளவு விவரம் நான் பதில் சொன்னால் ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. அதை நான் நம்ம முதல் மக்களை காப்பாற்றி ஆகணும். அதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போது எல்லாமே போர்க்கால அடிப்படையில் பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிற வகையில் என்னெல்லாம் சயின்டிஃபிக்காக செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய சொல்லி. ஆமாம். அப்போ அது வேலை நடக்கிற டைமில் மறுபடி இன்னொன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு நீங்கள் இங்கேயே தான் இருக்க போகிறீங்க, பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க. இந்த வாட்டி காப்பாற்றுறீங்க, இன்னும் அடுத்த வாட்டி நடக்க என்ன உத்தரவு? அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நம்ம இப்போ போடக்கூடிய சிஸ்டம் சயின்டிஃபிக்காக எல்லாத்தோடைய இன்ஜினியர்களுடைய அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுகளுடைய அப்ரூவலோடு பண்ணிடுவோம். அப்புறம் எதுக்கு நடக்கும்? தெரியாது. அதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நடந்தது ஒரு விபத்து. அதில் யார் இதை சரியாக பண்ணலைனாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அது செப்பரேட். இனிமேல் இது மாதிரி ஒன்று நடக்காமல் வச்சுருந்தா தானே அது கரெக்டு. ஏதாவது ஒரு தவறுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கலின்னா அப்புறம் என்ன இருக்குது? அதனால் இப்போது எல்லாமே முறைப்படி இப்போ செஞ்சு கொடுத்துருவோம். புரிஞ்சுங்களா? பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க, கட்ட முடிகிறவங்க கட்ட முடியாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு மெத்தடு நம்ம இப்போ சொல்லியாச்சு. அது உடனே அது நடந்துடும். அதை முதல் பண்ணிடுவோம். முதல் பாதுகாப்பை உறுதி செஞ்சுருவோம். ரைட்டுங்களா? அப்புறம் இதுக்கு அதே சைமல்டேனியஸாக இன்னொரு புறத்தில் யார் இதுக்கு முன்னாடி சரியாக செயல்படலைங்கிறத பார்த்து அந்த அதிகாரிகள் மீது, தவறிழைத்தவர்கள் மீது, அந்த கான்ட்ராக்டர் மீது எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கும். இது எட்டை நோக்க முடியாது. அவுட் எல்லாம் ஊராகுது, எல்லாமே சுற்றி ஊராகுது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவுட்டில் கொண்டு முடியாதா? 3 நடவடிக்கை முடியாது. அதை பற்றி அதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ரிவ்யூ மீட்டிங் வச்சுட்டு எல்லா அதிகாரிகளும் வச்சுட்டு 2 விதமான தீர்வு இப்போ காணும். ஏன்னா எல்லாத்தையும் எத்தனை நாளைக்கு வெளியே போய் வச்சுருக்க முடியும்? ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அப்போது ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன இதுக்கு தீர்வுன்னு பார்த்துருவோம். லாங் பீரியடில் என்ன தீர்வுன்னு அதையும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எல்லா அதிகாரிகளும் வர சொல்லியிருக்கேன். எல்லோரும் உட்காந்து குறைந்தபட்ச திட்டத்தினுடைய செயல்பாடு, அப்புறம் தொலைப்பார்வையோடு என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நல்ல முடியாக சேர்த்து கொடுங்க. எல்லாம் நல்லா பண்ணிடலாம். கொஞ்சம் அண்ணா சரவணன் அப்படியே ஏன்னா நீ கீழே இருக்குமா? நீ கொஞ்சம் கீழே இருக்குமா? போடுறீங்க, அப்புறம் சாம்பரும் கட்டுறீங்க. அது போக அந்த காரில் லைட் பண்ணுவோம். நீங்க வெளியிட வந்துருங்க. தாண்டி போக முடியுமா? நிச்சயமா நாங்கள் பெரிய அனுமதி